செய்தியாளர் பிரேம். தற்போது திருச்சியிலிருந்து சாலை மார்க்கமாக தவிக தலைவர் விஜய் வரக்கூடிய நிலையில் அந்த பகுதியிலிருந்து கள தலைவர்களோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். பிரேம், இப்போ அந்த விஜய் பயணிக்கக்கூடிய பகுதியில் என்னென்ன ஏற்பாடுகள் அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கு? போக்குவரத்து மாற்றங்கள் ஏதாவது இருக்கா? காவலர்கள் இந்த முறை கூடுதலாக குவிக்கப்பட்டிருக்காங்களா? விவரங்கள் என்ன? அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தவிக தலைவர் தற்போது சென்னை திருச்சியிலிருந்து தனி விமானத்துக்கு வந்திருக்கின்ற அவர் தற்போது கார் மூலமாக நாகை மாவட்டத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார். ஆனால் முதற்கட்டமாக இந்த நாகை மாவட்டத்திற்குரிய எல்லையான வாஞ்சூர் பகுதியில் தற்போது அவருக்கு உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட உள்ளது. அந்த காட்சிகளை தான் நம் ஒளிப்பதிவாளர் மணி அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த பகுதி முழுவதாக ஒரு உற்சாக கொண்டாட்டம் என்பது தற்போது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திருச்சியில் நடைபெற்ற பிரச்சாரத்தின் போது பல்வேறு சர்ச்சைகள் ஏற்பட்டது ரசிகர்களாலும் தொண்டர்களாலும். அதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் என கடலூர் இந்த நாகை மாவட்டத்திற்குரிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் காவல்துறையினர் அதிக அளவில் கட்டுப்பாடுகளை விதித்திருந்தாலும் தற்போது விஜயை காண ரசிகர்களும் தொண்டர்களும் தற்போது ஏராளமான தற்போது நாகை மாவட்டத்துடைய இந்த எல்லை பகுதியான வாஞ்சூர் பகுதிக்கு வருகிறார்கள். இங்கு மேலதாளம் முழங்க அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு என்பது அளிப்பதற்கான அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. நம்மிடம் ஒருத்தர் இருக்கிறார். சார், நீங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்க? குழந்தைகளை கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு இந்த பனங்குடியிலேருந்து வந்திருக்கேன். தளபதி ரசிகர், சின்ன பிள்ளைங்க தளபதி ரசிகர். அதனால நான் தளபதி ரசிகர் அந்த ஆசையை என் பள்ளிகளும் தளபதி ரசிகராக தான் மாற்றுவேன். எனக்கு தளபதினா உயிர். அதனால என்னோட சேர்ந்து என் தளபதியா என் பிள்ளைங்களும் பார்க்கணும். அதனால காலையில வெயிட் பண்றேன். அதிக அளவில் கூட்டம் வரும், அதனால குழந்தைகளை கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதையும் மீறி என் தளபதி உள்ள நம்பிக்கை. தளபதினால என் பசங்களால யாருக்கும் இந்த பிள்ளைங்களை ஏதோ தீமை செய்ய மாட்டாங்க. என் பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆகாது. அதனால இந்த ரசிகர்களுக்காக நம்பிக்கையோட நான் வந்திருக்கேன். நிச்சயமாக இங்கு பாத்தீங்கன்னா அனைத்து பல்வேறு மக்கள் வந்துட்டு தங்கள் குழந்தைகளோடு தற்போது வருகை தந்திருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் குழந்தைகளோடு பிரச்சாரத்திற்கும் மாநாட்டிற்கும் வர வேண்டாம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். ஆனால் தொடர்ந்து அவர் பல்வேறு இடங்களில் தற்போது குழந்தைகளை வைத்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள். மற்றொரு தொண்டரிடம் கேட்போம். சார், நீங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்க? எந்த அளவுக்கு வரவேற்பு ஏற்படுத்தி? மயிலாடுதுறை மாவட்டம், என்னுடைய ஊர் வந்து ஆத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். தமிழ்நாடே இன்னைக்கு பயப்படுதுடா, எங்க தலைவரை பார்த்து பயப்படுதுடா. தளபதிங்கிற ஒற்றை முகத்துக்குதான் அவருக்காக எங்க உயிரையும் கொடுப்போம். தளபதி டிவிக்கே. ஆனா ஒண்ணு, இன்னைக்கு சீமான் வந்து எங்க தலைவரை தப்பா பேசிட்டு இருக்காரு. அவருக்கு நாங்க கண்டனத்தை தெரிவிக்கிறோம். எங்க தலைவர் வந்து மக்களுக்காக போராட வந்திருக்காரு. அவரை பத்தி தப்பா பேசிக்கிட்டே இருக்காரு. இதோட நிறுத்திங்க. நிச்சயமாக இங்கு ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் மட்டும் வரவில்லை, ஏராளமான பெண்களும் இங்கு குவிந்திருக்கிறார்கள். அவர்களும் குழந்தைகளோடு தான் இங்கு குவிந்தமர்ந்திருக்கிறார்கள். இங்கே அனைத்து ஏற்பாடுகளும் காவல்துறையினர் செய்திருந்தாலும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இங்கே இந்த வாஞ்சூர் பகுதியில் இருக்கக்கூடிய 4 முனை சாலைகளில் அனைத்து பகுதியிலும் கடைகள் என்பது முற்றிலுமாக அடைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து சாலைகளிலும் ஏராளமான போலீசார் என்பது குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் திருச்சியில் பல்வேறு பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கும் விதமாக ரசிகர்களும் தொண்டர்கள் ஈடுபட்டதால் பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது இந்த நாகை மாவட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் பல்வேறு இடங்களில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ரசிகர்கள் தற்போதுதான் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். ஆனால் திருச்சியை பொறுத்தளவில் முதல் பிரச்சார கூட்டம் என்பதால் காலையிலிருந்தே அதிக அளவில் தொண்டர்களும் ரசிகர்களும் காத்திருந்தனர். ஆனால் நாகை மாவட்டத்தை பொறுத்தளவில் அந்த கூட்டத்தை விட இந்த கூட்டம் என்பது 50% தான் தற்போது வந்திருக்கிறார்கள். இன்னும் 2 மணி நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் இங்கே நாகை மாவட்டத்திற்கு எல்லை பகுதியில் வர இருப்பதாலும் ரசிகர்களும் பெண்களும் குழந்தைகளும் சாரசாரியாக வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இங்கிருந்து புறப்படக்கூடிய விஜய் அவர்கள் புத்தூர் அண்ணா சாலை அருகே அங்கு கூடியிருக்கக்கூடிய ரசிகர்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் உரையாற்ற உள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் எடுக்கக்கூடிய தேர்தல் பிரச்சாரம் மற்றும் பல்வேறு தேர்தல் அறிக்கைகள் மற்றும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேசுவார் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பல்வேறு இடங்களில் திருச்சி மாவட்டத்திலும் பெரம்பலூர் மாவட்டத்திலும் அரியலூர் மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து முன்னெடுத்து பேசிய அவர் தற்போது இந்த மாவட்டத்திலும் மீனவர்கள் சார்ந்த பிரச்சனை அதிக அளவில் இருப்பதால் இந்த மீனவர்கள் சார்ந்த பிரச்சனையை கோரிக்கையை ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வைப்பதாக ஒரு தகவலும் வெளியாயிருக்கிறது. தொடர்ச்சியாக இங்கு ஏராளமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொண்டர்கள் சாரசாரியாக இங்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். நன்றி பிரேம்.